குளிர்ச்சியான ஓய்வு நாளின் காலை வணக்கம் அனைவருக்கும். இந்த ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாதுரை ஐயா. அவங்க 25 வருஷமாக ஊழியராக இருந்திருக்காங்க, தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய திருச்சபைகள்லாம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய திருச்சபையில் ஒரு விசுவாசியாகவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் ஒரு ஆயராக இருக்கிறாங்க. ஐயா நம்ம ஆல்டரில் இந்த மர வேலைகள்லாம் இருக்கும்ல, ஆல்டருக்கு சிலுவை இதோ நிற்கிறார்ல, அவர் நிற்கிறார்ல, பைபிள் ரீடிங்கு மெசேஜ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களா ஆல்டரில் இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல முன்னாடி, அந்த கேட்டு, அதுக்கப்புறம் ஆல்டரில் போடுற சேரு எல்லாமே ஐயா எங்கள் திருச்சபைக்கு மட்டும் கிடையாது, தென்னிந்திய திருச்சபையில் நிறைய திருச்சபைகளுக்கு அவங்க அந்த வேலை செய்கிறாங்க. அவங்களா வச்சு பண்ணுறாங்க. அதில் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. ஐயா அப்பாதுரை ஐயா கிட்ட போயிட்டு நம்ம ஸ்பான்சர் கேட்டால் இந்த வேலைகள்லாம் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவாரு செஞ்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அநேகர் போயிட்டு இன்றைக்கும் பயன்பெற்று தான் இருக்கிறாங்க, திருச்சபைக்கு குறிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா இன்றைக்கி மெசேஜ் எடுத்தார், ரொம்ப நல்லா தெளிவாக இருந்தது. ஃபஸ்ட்டு தனி ஜபம், நீங்கள் என்ன தான் ஊழியம் பண்ணலாம், எவ்வளோ நம்ம திருச்சபைக்கு நல்லது பண்ணலாம், இருந்தாலும் தனியாக ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுகிற நேரத்தை, ஜெபிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் கொடுத்தாரு. ஒளியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்கள் சொன்னார். எங்கள் ட்ரெஷரர் இமானுவேல் அலெக்சாண்டர் ஐயா அவங்கள வாழ்த்தி பேசி இன்வைட் பண்ணாங்க. அதான் வாழ்த்துறை வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்த ஒரு மெசேஜ் என்னன்னா, ஒரு மேய்ப்பன் குட்டி போட முடியாது, ஆனால் ஆடுகள் குட்டி போடும். அது எவ்வளோ ஒரு நல்ல பாயிண்ட்டு. நம்மளை மேய்க்கிற விசுவாசிகள் நம்ம தான் மந்தைகள், ஆட்டு மந்தைகள். மேய்ப்பர் நம்மளுக்கு ஒரு 1000 ஊழியரோ இருக்கும் போது, ஆனால் மேய்ப்பர் குட்டி போட முடியாது, ஆடுகள் தான் நிறைய குட்டி போடும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான் இல்லை. மேய்க்கிறவங்க நம்மளை வழி நடத்தி செல்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. விசுவாசிகளாக நாம் தான் நிறைய ஆத்துமாவை அறுவடை செய்ய முடியும். நிறைய குட்டினா குழந்தை பெற்றுக்க முடியும், ஆட்டுக்குட்டி போட முடியும்னு கிடையாது. நிறைய விசுவாச குடும்பங்களை சேர்க்க முடியும் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம ஒளியாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது மறைந்த முதலமைச்சர் காமராஜர் ஐயா ஒரு டைம் சொன்னாங்களாம், நிறைய பிற இனத்தவர்கிட்ட நிறைய பணம் இருந்தால் அது ஒரு வெள்ளியாகவோ ஒரு சிலையாகவோ அது போயிட்டு எங்கே இருக்கணுமோ, இந்த வழிபாட்டு ஸ்தலங்களெல்லாம் கோவிலில் ஆலயத்தில் கரு சொல்லுவாங்கள்ல, அதான் கருன்னா முதல்ல சாமிலாம் வைப்பாங்கள்ல அந்த இடம், அங்கே அது பணமாக போயிடும். ஆனால் கிறிஸ்தவர்கள்கிட்ட பணம் இருந்தால் அது ஒரு மருத்துவமனையாகவோ ஒரு பள்ளியாகவோ ஏழைகளுக்கு ஒரு வேளை உணவாகவோ இருக்குன்னு சொன்னாரா. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. தேங்க்யூ.